எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எப்பவும் உங்களுக்கு ஆதரவு தரணும். ஏன்னா மழை இப்போ தான் சூறாவளிக்குது, இப்போ மழை பெருத்து கொண்டு வருது பாருங்க. சத்தம் மழை பெய்யுது அப்படி இப்போ ஒரு கொஞ்சம் தான் சூறாவளிக்கு அதுக்கு வெள்ளம் வந்துட்டு பாருங்க. அப்படி மழை பெய்யுது, பார்க்க ஆசையாக இருக்குது, சந்தோஷமாக. இப்படியே எல்லாத்தையும் வெட்டுவோம். அடிபட்ட மாம்பழங்களோடக்கு எல்லாம் பஞ்சர் ஆகி கிடக்கு. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கு நாங்கள் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் எனக்கு போன முறை நான் போட்ட வீடியோக்கும் அதுக்கு முதல் முறை போட்ட வீடியோக்கும் நல்ல சப்ஸ்கிரைபர் மற்றது வியூ கிடைச்சிருக்கு. அதுக்காண்டி உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எப்பவும் உங்களுக்கு ஆதரவு தரணும். எனக்கு இந்த முதல் போட்ட வீடியோவுக்கு முதல் வீடியோ, அதாவது இடியப்பம் சொதி அந்த வீடியோவுக்கு நல்ல வியூவர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ஆதரவு தந்த எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். சரியான வகைக்கு நாங்கள் குழம்பு சாப்பிட்றத விட்டுவிட்டு இப்படி என்ன சொதி வெள்ளைக்கறி எல்லாம் வச்சு சாப்பிட்றோம். இன்னும் நல்ல என்னென்னு சொன்னால் கீட்டுக்குள்ளே உரைப்புகளையும் சாப்பிடக்குள்ள உடம்புக்கு பாதிப்பு தான் வரும். என்னென்னு சொன்னால் சும்மா நார்மலாகவே எல்லாருக்கும் மயக்கங்கள் மற்ற வருத்தம் வருது, இந்த வைரஸ் அதுகள் வருதுன்னு சொல்லினோம். நீங்களும் எப்பவும் கவனமாக இருக்கணும். இந்த வெயில் காலத்தில் இவ்வளோத்துக்கு தண்ணி குடிக்கணுமா அவ்வளோத்துக்கு தண்ணி குடியுங்கோ. அதோடு சேர்த்து பல வகைகள் அதுகள் சாப்பிடணும். மற்றது சாப்பாடுலேயும் கவனமாக இருக்க வேணும். ஏனெண்டா குழம்புன்னு சொன்னால் சில பேர் நல்லா உரைப்பு சாப்பிடும். இந்த நேரத்தில் கொஞ்சம் உரைப்புகளையும் தவிர்த்து கொள்வது, எவ்வளோத்துக்கு தவிர்த்து கொள்ளணுமோ அதை தவிர்த்து கொள்வது எங்களுக்கு நல்லா. அதுக்காண்டி நாங்கள் தூளெல்லாம் உண்மையாகவே வளமையாக குறைச்சி தான் போடுறது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தூள் உரைப்பு சாப்பிட மாட்டோம் ரெண்டு பேருமே. அதால் நாங்கள் தூள் குறைச்சி தான் போடுறோம். நீங்களும் உங்களுக்கு தேவையான தூளை போடுங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தூளை குறைச்சி சாப்பிட்றது நல்லது. நாங்கள் எப்பவும் ஒரு வெள்ளைக்கறி வைக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதால அதுக்கு நான் பருப்பு வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். இது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், உள்ளி, மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இனி அடுப்பில் வைக்க வேண்டியதான். அடுப்பில் வச்சுட்டு இனி மீனுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வச்சுட்டு கேஸை போடுவோம். இனி பருப்பு அவியட்டும். இனி நாங்கள் மீனுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மீனுக்கு நான் கடுகு, பெருஞ்சீரகம், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மசாலாத்தூள், மிளகாத்தூள், புளி, செண்டாம்பால், முதலாம்பால், வெங்காயம், உள்ளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், மற்றது கருவேப்பிலை, தக்காளி பழம், எண்ணெய், உப்பு. அதோடு சேர்த்து முக்கியமானதை நாங்கள் கடைசியாக காட்டுறோம் பாருங்க. மீன் எடுத்து வச்சுக்கோங்க, மஞ்சளும் உப்பும் போட்டு பொரிக்கிறதுக்கும் கறிக்கும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இனி கறி வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை போடுவேன். சட்டி ஹீட் ஆகட்டும். பருப்பு இப்போ அவிஞ்சு கொண்டு இருக்கு. இது அவியட்டும் வடிப்போம். ஒரு கப்பில் விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் மழை வெயில், சரியான வெயில் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் மழை பெய்யுது. வாங்க பார்ப்போம். மழை இப்போ தான் சூறாவளிக்குது, இப்போ மழை பெருத்து கொண்டு வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகிட்டு தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். நான் வடிவாக கொதிச்சுட்டு நான் கடுகு, பெருஞ்சீரகம் போட போகிறேன். அடுத்ததாக உள்ளி போட போகிறேன். உள்ளி எல்லாத்தையும் கிளறி விடுவோம். வடிவாக வதக்கி விடுவோம்.
இப்போ நான் சமைச்சு கொண்டுருக்கேன். ஆனால் அங்கே வெளியில் சக்க மழை பெய்யுது. இவ்வளோ நேரம் வெயிலுக்குலாம் பட்ட பாடண்டா சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ மழை பெய்ய சரியான சந்தோஷமாக இருக்குது. நல்ல மழை பெய்யுது. இவ்வளோ நாளும் யாழ்ப்பாணத்தில் மழையே இல்லாமல் இருந்த நாங்கள் இன்றைக்கு நல்ல மழை பெய்யுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் அதோடு சேர்த்து கருவேப்பிலை எடுத்து விட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட போகிறேன். கருவேப்பிலை அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுக்கேன். அதுவும் போட போகிறேன். இதை எல்லாத்தையும் இப்படியே வதக்கி விடுவோம். வதங்கட்டும் இதெல்லாம். இது வதங்கி கொண்டு இருக்கட்டும். நாங்கள் வந்து பருப்பை பார்த்துட்டு வருவோம். பருப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவிஞ்சு ஒன்று வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவியட்டும். இதுக்கு வந்து இப்போ நாங்கள் உள்ளி சின்ன ஜீரகம் மிளகு அது இடிக்கணும். இடிப்போம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மிளகு சின்ன ஜீரகம் எல்லாம் இடிக்கணுன்றதுக்காண்டி ஒருக்கா மிக்சியில் போட்டு சின்ன ஜீரகமும் மிளகும் சேர்த்து அப்படியே அடித்து வச்சுக்கேன். ஒரு கரண்டி இதில் எடுத்து போட்டுட்டு மற்றது 3 உள்ளியும் போட்டு இடிக்க போகிறேன். இடித்தா இது ஈஸியாக வேலை முடியும். டெய்லி ஒரு கரண்டி சின்ன ஜீரகம் ஒரு கரண்டி மிளகு எடுத்து கொண்டிருக்கணும். இப்படி எடுத்துகிட்டு ஒரு கரண்டியை போட்டுட்டு உள்ளியை போட்டு டக்குன்னு இடித்தா இந்த வேலை முடிஞ்சிட்டு. அந்த வேலை சுகத்துக்கான நான் எல்லாம் செய்து வச்சுட்டேன். டைம் இருக்கிற நேரம் இப்படி செய்து வைக்கிறேன். நான் எவ்வளோ அதுக்கு வேலையை குறைக்கணுமோ அவ்வளோ அதுக்கு குறைச்சி வச்சுருக்கேன். இனி இது இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் வடிவாக வதங்கி கொண்டு வந்துட்டு இதோடு சேர்த்து நான் ஒரு தக்காளி பழம் பட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட போகிறேன். தக்காளி பழம் நல்ல வடிவாக வதங்கி கொண்டு வரட்டும். அது வரைக்கும் வதங்கின பிறகு பார்ப்போம். வடிவாக வதங்கட்டும். இப்போ தானே போட்டாது. இப்போ சரியான சக்க மழை பெய்யுது. அப்படி இப்போ ஒரு கொஞ்சம் தான் தூரம் வலிக்கு அதுக்கு வெள்ளம் வந்துட்டு பாருங்க. அப்படி மழை பெய்யுது. பார்க்க ஆசையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மழைக்கு குளிக்கணும் போல இருக்குது. ஆனால் குளிக்க வருதுங்க. முந்தியெல்லாம் சின்ன பிள்ளைலாம் மழைக்கு அம்மாட்ட கேட்டுட்டு அடியும் வேண்டி இருக்கிறேன். மழைக்குள்ள குளிக்கிறதுக்காண்டி எத்தனை நாள் அப்படி நான் அடி வேண்டி இருக்கிறேன். ஆனால் இப்போ சுதந்திரம் இன்னும் குளிக்கலாம். அதான் ஏன்னா அது ஒரு வயசில் மட்டும்தான் அப்படி குளிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தக்காளி பழம் வதங்கி கொண்டு இருக்கு. உண்மையாக மழையை பார்க்க ஆசையாக தான் இருக்கு. இப்போ தக்காளி பழம் நல்ல வடிவாக வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கினா பிறகு பார்ப்போம். இடித்து வச்சிருக்கிற புளி சின்ன ஜீரகம் மிளகாய் பருப்புக்காக போடுவோம். இது வேலை சுகம் இப்படி செய்கிறது. எல்லாம் போட்டுட்டு பருப்பு நல்லபடி அவிஞ்சு வந்துட்டு நீ பாலை விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் விடுவோம். இப்போ அடுத்ததாக தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாக்கள் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை போடுவேன். இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்க மசாலாக்களை போடுவோம். போட்டுட்டு அதையும் வடிவாக்கில் அரை விடுவோம். இதுவும் கொஞ்சம் நேரம் இதை வதங்கட்டும். இதெல்லாம் இதில் எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். இந்த மசாலாக்கள் எல்லாம் வதங்கின பிறகு பருப்புக்கு வந்து தேவையான அளவு பால் விட போகிறோம். முதலாம் பால் மட்டும் காணும். ஒரு கொதியில் இறக்கினா சரி. அடுத்ததாக கறிக்கு வந்து நாங்கள் புளி விட போகிறோம். புளி விட போகிறேன். அதோடு சேர்த்து 2ஆம் பால், அதோடு சேர்த்து உப்பு தேவையான அளவு நான் போட்டுட்டு இதெல்லாம் கொதி வர இதோட நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மீனையும் போட போகிறோம். அடுத்ததும் தலை தான் போட போகிறேன்.
இவ்வளோங்க நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு இறக்கப்புறம் இப்போ கறியும் கொதிச்சு கொண்டு வருது. மீன் நல்ல வடிவாகிக்கணும். மற்ற முதலாம்பால் விடணும். இப்போ முதலாம்பாலம் விட்டுட்டோம். அது வந்து வீடியோவில் எடுபடாமல் போயிட்டுது. இப்போ பாலை விட்டாச்சு. இனி இதெல்லாம் கொதித்து வரட்டும் பார்ப்போம். என்ன விட போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. மீன் எடுத்து போட போகிறேன். மீன் பொரிக்கட்டும். மீன் குழம்பு கொதிச்சுட்டு நாங்கள் இறக்க போகிறோம். இப்போ கேஸை நுப்பாடிட்டு எப்படி கொதிக்கணும். கேஸெல்லாம் நுப்பாடிதான் இதான் இங்கே கொதிச்சு கொண்டே இருக்கிறீரா. ஏன்னா அந்த மண் சட்டியில் அப்படித்தான் மகிமை, மண் சட்டியின் மகிமை என்று தான் சொல்லணும். சரி இறக்குவோம். இதில் ஸ்லோவாக பொரியுது. அதால் மற்ற அடுப்பில் மாற்ற போகிறோம். இதை நுப்பாடிட்டு டக்கனை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அப்படி டக்கனை போட்டு விடுவோம். இப்போ வந்து மீன் ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னாண்டா இதில் பறந்துடும். இதுதான் எனக்கு சரியான பயம். இல்லாமல் திருப்பி விட்டுட்டு இப்படியே தள்ளி விடும் மாற்ற. சரி இவ்வளோங்க. ஏன்னாண்டா இது அந்த முகத்துக்கு கொஞ்சம் இது கட்டின்றோடைய முகத்துக்கு பறக்கும். அந்த அடுப்பை என்னென்ன குறைச்சிட்டு கணக்கான வீட்டில் விட்டுட்டு கொதித்தோம் மீன். ஏனென்றா இந்த எண்ணெய் வந்து பறக்குங்கிற முகாம்களில் அதுக்கு கவனமாக இருக்கும். இப்போ வந்து மீன் பொரிஞ்சிட்டு வடிவா நாங்கள் இறக்க போகிறோம். இறக்கிட்டோம். அடுத்த மீன் போடுவோம். இருக்கிற எல்லா மீனையும் போட்டாச்சு. இந்த மீனை பொரிஞ்சு வந்த அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா பொரிஞ்சிட்டு இந்த மீனையும் இறக்குவோம். எல்லா மீனையும் இறக்கியாச்சு. கேசன் உப்பாடு இதையும் கொண்டே வச்சுட்டு இப்போ மாம்பழம் நாங்கள் சீவ போகிறோம். அதுக்கு 3 மாம்பழம் எடுத்து வச்சுக்கோம். 3ஐயும் கழுவ போகிறேன். சந்தைக்கு போய்க்க வேணிக்கணும் வந்தோம் நாங்கள். அப்போ இன்றைக்கு மதிய சாப்பாட்டோட சாப்பிட்டா பிறகு மாம்பழம் சாப்பிட போகிறோம். அதுக்காண்டி கழுவிட்டு சீவி போட்டு வெட்ட போகிறேன். மாம்பழத்தை வந்து வடிவாக கழுவி போட்டு தான் சீவோணுமேன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லேயும் வந்து வேண்டினா மற்றது எல்லாரும் எடுத்து பார்ப்பினோம். மற்றது தூசுகள் பட்டிருக்கும். அதே மாதிரி எல்லா மாம்பழத்தையும் கழுவிட்டு வருவோம். டக்குன்னு எல்லாத்தையும் கழுவியாச்சு. வடிவாக கழுவிட்டு இதை இஞ்சால் எடுத்து வச்சுட்டு எங்கள் மாம்பழத்தை சீவுவோம். நம்ம சீவிட்டு காட்டுறோம். சாப்பிட்டுட்டே அது பழம் சாப்பிட சொல்லிடணும். இன்றைக்கு நாங்கள் மாம்பழம் பண்ணின்னு வந்ததால் நாங்கள் சாப்பிட்டுட்டு மாம்பழம் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் சீவி கொண்டு வந்துட்டேனி மாம்பழங்களை எல்லாம் வெட்டுவோம். வெட்டிட்டு இங்கே இப்படி தான் வெட்டுறாரு. வெட்டிட்டு இப்படியே போடுறாரு. அடுத்ததாக இப்படி வெட்டுவோம். சேர்ந்து இப்படியே எல்லாத்தையும் வெட்டுவோம். அடிபட்ட மாம்பழங்களோட எல்லாம் பஞ்சராகி கிடக்கு. இப்போ வந்து எல்லா மாம்பழத்தையும் வெட்டிட்டு இங்கே கையை கழுவிட்டு வரேன். மாம்பழங்கள்லாம் வெட்டியாச்சு. இப்போ வாங்க சாப்பாடு போடுவோம். இது பொன்னி அரிசி சோறு அந்த மாதிரி இப்படி வடிவாக விஞ்சிருக்கு. நல்ல வடிவா. நான்
நான் அடுப்பில் தான் சோறு காய்ச்சினான். இவ்வளோ நாளும் கேஸ் இல்லை, ரைஸ் குக்கரில் தான் சமைக்கிறேன். நாங்கள் ரைஸ் குக்கர் பழுதாயினதால் இன்றைக்கு நான் அடுப்பில் தான் சோறு காய்ச்சினான். அதான் இங்கே இன்னும் அழகாக இருக்குது. ரைஸ் குக்கரில் சமைக்கிறதுக்கும் அடுப்பில் சோறு காய்ச்சிறதுக்கும் ரைஸ் குக்கரில் சோறு காய்ச்சிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பருப்பு போடுவோம். பருப்பு, இங்கே தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் வருது பாருங்க. அடுத்ததாக வந்து பொரிச்ச மீன். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.